உங்களை சிரிக்க வைக்கக்கூடிய கிரிக்கெட்ல நடந்த 4 ஃபன்னி மூமெண்ட்ஸ். நம்பர் 1, ரீசெண்டா இங்கிலாந்துல நடக்கிற உள்ளூர் போட்டியில பேஸ்டோ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாருங்க. ஒரு ஷாட் அடிச்சுட்டு அந்த ஷாட்லயே 10 செகண்டுக்கு மேல சலா மாதிரி நின்னுட்டு இருக்காரு. ஒரு பாலுக்கு இப்படி கிடையாதுங்க. அவர் ஆடுற மேட்ச் முழுக்கவே ஒரு ஷாட் ஆடிட்டு அதுக்கப்புறம் 5 செகண்டுக்கு மேல சலா மாதிரி அப்படியே நகராம நிக்க ஆரம்பிச்சிருக்காரு. எதுக்காக இப்படி பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அலெக்ஸ் கேரி இன்சிடென்ட் உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். பால் டெட் ஆகிறதுக்கு முன்னாடியே பேஸ்டோ வெளியே போயிருந்திருப்பாரு. வெளியே போனதால அலெக்ஸ் கேரி ரன் அவுட் பண்ணி இருந்திருப்பாரு. அதனாலதான் அம்பையர் பால் டெட்னு சொல்ற வரைக்கும் நான் நகரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவோட இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இவர் ஆடுறத நேர்ல போய் பார்க்கணுங்க. நம்பர் 2, ஒரு வைட்டாலிட்டி பிளாஸ்ட் மேட்ச்ல டான் விலாஸ் ஒரு கேட்ச பிடிக்க போயிருப்பாரு. ஈஸியான கேட்சா அவருடைய பேண்டாலேயே கஷ்டமான கேட்சா மாதிரி டிராப் ஆயிருந்திருக்கும். ஏன்னா அவருடைய பேண்ட் ஆனது அவுந்தே போயிருக்குங்க. கேட்ச் பிடிக்க போகும்போது மானம் காத்துல பறந்ததை பார்த்து வேதனைப்பட்டு தலை குனிஞ்சு நின்று இருப்பாரு அந்த கேட்ச விட்டதுக்கு அப்புறம். நம்பர் 3, பாகிஸ்தான் ஃபீல்டர்ஸ்னாலே மொக்கையா தான் ஃபீல்டிங் பண்ணுவாங்க. அப்படிதான் இங்க ஒரு பாகிஸ்தான் ஃபீல்டரும் பால பிடிக்க சொன்னா கோழி பிடிக்கிற மாதிரி விளையாடிட்டு இருந்திருப்பாரு. நான் கூட முதல்ல ஸ்லிப் ஆகி தான் விழுந்தாருன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு டைவ் அடிக்கிற அப்படிங்கிற பேர்ல சக்சஸ் பண்ணி காமிச்சிட்டு இருக்காரு. 2 தடவை ஸ்லிப் ஆகி பால தட்டி விட்டு விளையாடிட்டு இருந்திருக்காரு இந்த ஃபீல்டர். நம்பர் 4, வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் கென்னி பெஞ்சமின் ஒரு பால போட வரும்போது திடீர்னு என்கிட்ட பால் இல்லையே அப்படிங்கிற மாதிரி கையை வச்சு காமிச்சிருந்திருப்பாரு. அதை பார்க்கும்போது ஃபன்னா இருக்கும். ஏன்னா அம்பையர் பால கொடுத்திருக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் அம்பையர் பதறி போய் சாரி தம்பி இந்த பால் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாரு.